ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் கம கமன்னு வவ்வால் மீன் குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 kg வவ்வால் மீனில் 1/2 kg குழம்பு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. வவ்வால் மீன் முள் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் ஈஸியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போல் உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2. மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய் தூள். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் சீரகமும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெயில் நான் செய்கிறேங்க குழம்பு. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரியட்டும். மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காண்டி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து இருந்தது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குவோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூளும் நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. மிளகாத்தூள் போட்டு வதக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மிளகாத்தூள் கருகாமல் நல்லா அழகாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் 1 எலுமிச்சைப்பழ அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்போட. தேங்காய், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி குழம்புல ஆட் பண்ணும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும், நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம்.
மீன் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கலரி விடாதீங்க. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.